வெங்காயம், இன்னும் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, 13 கிலோ கறி, 13 கிலோ கறி, 7 கிலோ அரிசி அதுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இது வெங்காயம் ஈஸியா கட் பண்றதுக்கு இந்த மெத்தட் அது என்ன தயிர் பச்சடிக்கானா? இது கறியில் 2 பாக்கெட் தயிர், 3 ஸ்பூனு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கு. இப்போ உப்பு போடவா? போடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கலக்கி வைக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். சரியா? ஒரு 2-3 கை. இந்த சிக்கனில் ஊற வச்சுருக்க எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 hour வந்து விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். பிரியாணி ஓனரா? பிரியாணி ஓனர் நல்லா இருக்கு பேர். மாஸ்டர் ரஷீபாய். அக்கா அவர்தான் ஓனர் ஆஃப் பிரியாணியா? அண்ணா. மாங்குன்னு சமைக்கிறது நானு, கடைசியில் ஸ்கோர் வாங்கிட்டு போகிறது நீங்களா? ஸோ இப்போ நம்ம முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தில் வந்து 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் புள்ளி போடாமல் கொஞ்சம் அள்ளி போட்டு அதில் வந்து பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தும் கூடவே ஒரு 7-8 பச்சை மிளகாய் இல்லைங்க, ஒரு 20-30 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கலக்கணும்னு கலக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைனா அடி பிடிச்சி போயிடும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரிசியில் வந்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சிட வேண்டியதான். அதை ஊற வச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இந்த விறகு அடுப்பில் செய்கிறது என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 1-2 இல்லைங்க, எக்கச்சக்க பெனிஃபிட். சீக்கிரமாக வந்து பிரியாணி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குக் பண்ணுறதே தெரியாது. டக்குன்னு ஒவ்வொரு ப்ராசஸாக போயிட்டே இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு வருது இல்லைங்களா? நம்ம வந்து சிக்கனையும் போட்டு கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் போட்டுவிட்டு கூடவே 1 லிட்டர் தயிரை ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கிட்டு உங்களுக்கு வந்து உப்பு காரம் பத்தலைனா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடவோ குறைவோ எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து காரம் பத்தலை, அதனால் மறுபடியும் ஒரு 5-6 ஸ்பூன் மிளகாத்தூள் அள்ளி போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கூடவே ஒரு 7 எலுமிச்சப்பழங்க, அந்த 7 எலுமிச்சப்பழத்தையும் வந்து நல்லா புழிஞ்சு விட்டு அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். கூடவே வந்து நம்ம நல்லா அலசி வச்சுருக்க அரிசியும் போட்டு விட்டு நல்லா திருப்பி விட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா அரிசி வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கும். அப்போ வந்து ஃபுட் கலரை வந்து மேலே பரப்பரன்னு ஊற்றி விட்டு அப்படியே கொஞ்சம் நெய்யவும் பரப்பரன்னு தெளித்து விட வேண்டியது தான். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேணும் வேணாங்கிறது உங்களோட விஷயம் தான். நாங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணோம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என்ன, தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்தா வேற லெவல் சிக்கன் பிரியாணி ரெடி. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பக்கம் தயிர் பச்சடி ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி தயிரெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. கூடவே பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெள்ளரிக்காவும் போட்டு நல்லா மிக்ஸ்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் வேலையை ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி என்னென்ன பேக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, அப்புறமேட்டு ஜாகீர் குருமாவா, ஐயோ மறந்து போச்சு. அந்த அக்கா கேட்டால் வேற திட்டுவாங்க. அது ஏதோ பால் பாயஸ் தான் அந்த அக்கா ஏதோ ஒரு பேரில் சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. அது ப்ளஸ் கத்திரிக்காய். இப்போ ஜூம் வந்து நான் என்ன ஊத்துறேன்னு பாருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எல்லா ஐட்டத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணால் எப்பா செம்ம வேறு லெவலில் வந்து பிரியாணி ரெடியாக இருந்தது. அதுவும் ரம்ஜான் ஸ்பெஷலு வேறு லெவல் ஸ்டைல்லையும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி. நாங்கள் வந்து சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்சல் பண்ண வேண்டியவங்களுக்கு எல்லாம் பார்சல் பண்ணி அப்படியே அடுக்கி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டே ரொம்ப சூப்பராக போச்சு. பிரியாணியும் செம்ம சூப்பராக வந்துருச்சு. புஷ்கா சூப்பரா, என்ன கத்திரிக்காய் வேற லெவல். இங்க ஒரு கார்த்தி ஒன்னு சொல்லு. இங்க கார்த்திக்கு பீஸ் இல்லாம சாப்பிடுறாங்க சொல்லு. நான் புஷ்கா தான் சாப்பிடுறேன். நான் எப்பவுமே புஷ்கா தான். அட அங்க பாத்துடுங்க.
முட்டை கூட சாப்பிடுறியா? முட்டை சாப்பிடுவா. தெரிஞ்சிருந்தா ஒன்று அவிச்சு வச்சிருப்பேன். மை போலி முட்டை போலி எல்லாரும் கவுச்சு சொன்னா இதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே நம்மளும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பேக்கிங்கும் சூப்பராக முடிச்சாச்சு. இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் செஞ்ச பிரியாணி பாருங்கள், ஃபுல்லாக காலியாக இத்துக்குள்ளூண்டி தான் இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.